வெல்கம் பேக் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ என்ன வீடியோனா போட் எக்ஸ்டெண்ட் கால் ப்ளஸ் ஸ்மார்ட் வாட்சோட வீடியோ தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா போட் ஸ்மார்ட் வாட்சஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வான்ஸ் ப்ளூடூத் காலிங், அப்புறம் பிக் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ருபீஸ்க்கு அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ எடுத்தாச்சு. அப்புறம் மற்ற ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இப்படி ஓப்பன் பண்ணோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற ஆக்சசரிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு நினைக்கிறேன். ஓகே. நமக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய புது புது ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி, தேங்க்யூ கார்டு மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் நினைக்கிறேன் இது. ஸோ யூசர் மேனுவல் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிராண்டிங் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து வருவோம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான சீப் ஃபீலிங் வந்து கொடுக்குது. பட் நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கனால அதை போட்டு ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்ட்ராப்போட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பான குவாலிட்டி ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி தான் எல்லா சென்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் மைக்ரோஃபோன் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. ஸோ காலிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ பொதுவாக போட் பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்பட்ஸ் அப்படி இல்லைன்னா நெக் பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இஎன்எக்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இவங்க வந்து அந்த நெக் பேண்டில் யூஸ் பண்ணுற இஎன்எக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ நார்மலாக ஃபோனில் பேசுறதுக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியலன்னு வந்து சொன்னாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி வந்து தெரியல. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேலாம் இந்த பிரச்சனையுமே இல்லை. என்னோட ஃபோன் கேமரா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கேப்சர் பண்ண மாட்டேங்குது. ஸோ டிஸ்பிளேன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து 1.9 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நல்லா குட்டியான பெசல் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுலேயுமே வந்து பெசல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் மற்ற ஸ்மார்ட் வாட்ச் கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாக வந்து இதில் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்சிடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்லெட் வந்து யூஸ் பண்ணல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ஆம்லெட்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்சிடி யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான எல்சிடி பேனல் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஹெச்டி டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து அநேகமாக 60 ஹெர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல டீசென்டான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐ பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு இங்கே சும்மா ஷார்ட்கட் கீஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீப் டேட்டா வந்து இருக்குது. அப்புறம் ஹார்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. வெதர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து குவிக் டாகல்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மற்ற ஆப்ஸ்க்கு வந்து இங்கே வந்து போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இருக்குது, டயல் பேட் இருக்குது, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து இருக்குது, கால் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் இருக்குது, SpO2 இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்லீப் இருக்குது, அப்புறம் ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரீத் அலாரம், அப்புறம் வெதர், ஈவென்ட் ரிமைண்டர், அப்புறம் உமன் ஹெல்த், ஏஐ வாய்ஸ் டூல்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த வால்பேப்பர் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இங்கே
இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 5 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிட்னஸ் ஒரு எல்லா வாட்சில் இருக்க மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு அப்புறம் SpO2 அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா போட்டில் மற்ற ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிட்னஸில் வரையில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து அதே தான் இங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை வாட்ச் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம அங்கே பார்த்து 5 வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா ஃபைன் மை வாட்ச், ப்ளூடூத் காலிங், அப்புறம் அலாரம்க்கான ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிட் க்ரூ, ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது மாதிரியுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வாட்ச் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே அலாரம், அப்புறம் ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர், அப்புறம் ஈவெண்ட் ரிமைண்டர், ப்ளூடூத் காலிங், ஃபைன் மை வாட்ச், வெதர் செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோல், ஸோ லிட்டரல் எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா அபவுட் வாட்சஸில் வந்து வாட்சோட மாடலு, ஃபர்ம்வேர் வெர்ஷன் அது எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 ருபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 2000 ருபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இந்த ஸ்மார்ட் வாட்சில் இன்னும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு பெரிய பாசிட்டிவ்னா அஃப்கோர்ஸ் இதோட கால் குவாலிட்டி. இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுல இந்த ஸ்மார்ட் வாட்சில் தான் வந்து கால் குவாலிட்டி வந்து பெட்டராக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2000 கொடுத்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.